வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை ஸ்டைல். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான டாப்பிக்கை வந்து எங்களோட ஃப்ரெண்டோட வந்து ஆரம்பிக்க போகிறோம். அவர் பெயர் சாக்ரட்டிஸ் இல்லை. வணக்கம் சாக்ரட்டிஸ் இல்லை. வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு எதுன்னு தோணுது? ஏன் நிறைய சாப்பிடணும்னு தோணுதுன்னா, ம் எதுனா இப்போ நீங்க நிறைய சாப்பிடணும்னா டக்குன்னு மைண்ட்ல வர்றது என்னவா இருக்கும்? சாப்பாடு என்ன எவனா சொல்ல ஒருத்தனை இப்போ எவ்வளவு டேஸ்டா இருக்கு அது இல்ல குண்டாவை தரப்பான் வீடியோ போடுவான் ஃபர்ஸ்ட். இப்போ நிறைய பேர் குண்டா வீடியோ போட்டுருக்கிறானுங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் நமக்கு அப்படி தோணும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க, அது எப்படி இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் நீடு சாப்பாடு, அதுலயே நமக்கு வெரைட்டி தேவை முதல்ல. குட் பாயிண்ட். பட் இதை நான் எப்படி சொல்ல வைக்கிறது? ஓகே, இப்போ நான் இருக்கேன், ஓகேவா? இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து என்ன தோணும்னா வந்து நான் எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், யூனிக்னஸ். அப்போ ஒவ்வொருத்தருமே நான் யூனிக்கா யோசிக்க வைக்கணும்னா நான் அத்தனை கண்டென்ட் கண்டென்ட்டை வச்சோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீஷுக்கு போயிடுவான். ஓகேவா? எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அதை பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸை பற்றி நிறைய பேசுகிறவன் ஒருத்தர் இருப்பான். அப்புறம் வந்து சாண்ட்விட்சை பற்றி நிறைய பேசுகிறவன் ஒருத்தர் இருப்பான். பர்கர் எங்கே செம்மையாக கிடைக்கும் ஒருத்தர் நிறைய பேசுகிறவங்க ஒருத்தர் இருப்பான். ஸோ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தில் வச்சிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து வீட்டில் வந்து போடுறத வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறவங்கள வந்து யார் மோட்டிவேட் பண்ணி வெரைட்டி சாப்பிட எனக்கு வெரைட்டி ரைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்கறது? ஓகே, அப்போனா வந்து ரெண்டு விஷயம் நம்ம இங்கே வருது. அஃபோர்டபிலிட்டி வருது, எனக்கு அந்த காசை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது வருது. டிரான்ஸ்போர்ட்ன்றதும் முக்கியமான விஷயம், அந்த இடத்துக்கு என்னால் போக முடியுன்றதும் வருது. அதே நேரத்தில் வந்து அதை நம்மளால் அந்த வெரைட்டி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மூளை யோசிக்க வைக்கிறது தான் அந்த கண்டென்ட்டே இருக்கு. நீங்க வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு போறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அது எதுக்குமே தெரியல. இது இருங்க, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து புரோட்டான்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவோமே. அது நான் தான் போய் கடையில போய் வாங்கிட்டு வருவேன். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அம்மா இன்னைக்கு நம்ம வந்து கடையில சாப்பிடலாமா அப்படின்றது அந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அது எப்படி வந்து டக்குன்னு வந்து நினைச்சா வெளியே போய் சாப்பிட்றதும் இல்லை நினைச்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்ற ஒரு நிலை வருது. லைக் அப்போ வந்து நம்ம கையில காசு அதிகமாயிடுச்சு. ஆமா, அப்போ காசு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தமா இல்ல வந்து நம்ம செலவு பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்ன்றது அர்த்தமா? செலவு பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோமான்றதை விட ஆமா, நம்ம யோசிக்கணும். ஏன்னா யோசிச்சு பாரு, நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு டெக்னிக்கலா நான் சொல்ல வரேன். எங்க அம்மா டைம்லலாம் எப்படி பேசிட்டு இருப்பாங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும், ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும், இதுக்கு சேர்த்து வைக்கணும், அதுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சேர்த்து வைப்பாங்க. ஓகேவா? எஃப்டி போடுவாங்க, இல்லாட்டி இந்த எல்ஐசி, இந்த பாலிசி கிலிசின்னு ஏதாச்சும் ஒன்று, ஏதோ ஒரு காசு வந்து நம்ம கையிலேயே இருக்காது. அது வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டே இருக்கும். சஸ்டைனபிளாக நம்ம அடுத்து லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் ஃபியூச்சரில், இல்லை பசங்க நல்லா இருக்கணும் ஃபியூச்சர்லன்றதுக்காக அந்த காசு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மள என்ன சொல்கிறானுங்க, இப்போ இருக்க வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, லைஃப் ரொம்ப கிடையாது. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிடையாது, அது பெட்ரோல் மாதிரி டக்குன்னு போயிடும். ஆக மொத்தம் நான் தூங்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது, அதானே? சேர்த்தே வைக்க கூடாது, செலவு பண்ண. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப நீங்க வந்து லைஃப் வந்து நீங்க ஒரு 12 மணி நேரம் நல்லா நிம்மதியா தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்கிறவங்களுக்கு அந்த 12 மணி நேரம் வேஸ்ட். நம்ம நல்லா இருக்கு, 5 மணி நேரம் தூங்கி மிச்சம் இருக்க எல்லா நேரத்தையும் யோசிக்கணும். யோசிச்சாதான் வந்து அவனுக்கு வந்து லாபம். யோசிச்சு வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா மண்டை வெளியே போய் டீ குடிக்கலாம், இல்ல வந்து வெறுத்து போயிடுச்சுன்னா ரொம்ப காசு இருந்துச்சுன்னா பைக் எடுத்து டிராவல் பண்ணலாம். சோ லைக் என்ன சொல்லலாம், உங்க மூளையை வந்து அவன் ஓவர் ஹீட் பண்ணிட்டானாலே போதும், பைக் எடுத்து டிராவல் பண்ணலாம்னா நல்ல பைக் வாங்குங்க, 400cc பைக். இல்லனா இஎம்ஐ போடுங்க. இஎம்ஐ போட்டா ஒரே நேரத்துல வாங்க வேணாம், 5000 ரூபாவா மாசம் மாசம் போகும். ஐயோ போயிட்டு பில்லு கேட்டாம போயிடுங்க, அந்த பைக் அவன் எடுத்துட்டு போயிடுவான்.
ஆக மொத்தம் நீ வாங்குவ பைக்கு, கடங்காரன் வந்து எடுத்துட்டு போவான். அதுக்கு நீ வந்து என்ன புஷ் பண்ற, வாங்கு வாங்கு வாங்குன்னு. வாங்கு. உங்களை ஒரு ஒரு சேல்ஸ் என்ன சொல்லலாம், இப்ப வந்து நீங்க வந்து நிம்மதியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவனுக்கு என்ன சேல் பாயிண்ட்? ஆமா, லைக் இப்போ நான் டெய்லி நான் பண்றத பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா புதுசா எதுவும் என் வாழ்க்கைக்குள்ள வரவே வராது. அப்போ என் வாழ்க்கைக்குள்ள புதுசா ஏதாவது எடுத்துட்டு வரணும்னா அப்போ என் மூளை எப்படி யோசிக்கணும்? யோசிக்கணும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களே, எப்படி யோசிக்கணும்? நீங்க வந்து எதனா ஒரு என்ன சொல்ல, எதனா ஒண்ணு புதுசா எடுத்துட்டு வரணும் அப்படின்ற வந்து அந்த திங்கிங்கே வந்து இப்போதைக்கு நல்லா இல்லைன்ற ஒரு கான்செப்ட் தான். இப்போ நான் நல்லா இல்ல, அப்ப நான் நல்லா இருக்கணும்னா இப்போ நான் ஒண்ணு வாங்கணும். நல்லா இருக்குன்னா நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான். ஆனா நம்ம யோசிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம நல்லா இல்ல. இல்ல அப்போ நம்ம நல்லா இருக்கோம். ரொம்ப நாளா நல்லாவே இல்ல, அது ஒத்துக்கல நம்ம. ஆமா, யாருக்குமே நல்லா இல்ல வாழ்க்கை. எல்லாருமே அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கிட்டு தான் இருக்கோன்றத ஒத்துக்கிறவன் செலவு பண்ண மாட்டான். கரெக்டா? ஒத்துக்கிறவன் செலவு பண்ண மாட்டான். இருக்கிறத என்ன சொல்லலாம், இருக்கிறத வச்சு ஜாலியா இருப்பான் அவன். அப்ப என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு நான் யோசிக்கிறேன்னா நான் வந்து ஒரு கமர்ஷியலைஸா வந்து ஒரு ப்ராடக்ட் கிட்ட நான் வந்து போய் சரணடைஞ்சிருக்கேன். கரெக்டா? லைக் வந்து கமர்ஷியலைஸா ஒரு ப்ராடக்ட். இப்ப சிம்பிளா ஒருத்தன் வந்து காஃபில வந்து வெரைட்டி கேட்பான் தெரியுமா? அந்த வெரைட்டியை உருவாக்குனாங்க தெரியும். காஃபி டே அப்படின்னு ஒரு கடையை வச்சு ஆரம்பிச்சாங்க. ஃபில்டர், அதாவது காலகாலமா வந்து கும்பகோணத்துல ஃபில்டர் காபி போடுறான். அந்த மிஷின்லாம் கண்டுபிடிச்சு ஃபில்டர் போடுற ஆரம்பிச்சான் பாத்தீங்களா? அங்க வந்து மக்கள் விழுந்துட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் எங்க போனா அதாவது காஃபியோ ஃபுட்டு வெரைட்டியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துக்கு பொறுத்தா பாட்டி வந்து அது உருவாகும், அது எவால்வ் ஆகிருக்கும், ஏதோ ஒன்று ஆகும். ரைட்டா? அப்போ நீ புதுசாக ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிட்ணுன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? பஸ்ஸு பிடிச்சி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும். ஓகேவா? அங்கே வந்து ரொம்ப வருஷமாக ஒரு கடை இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு கடை இருக்கும். அங்கே போனா நீ சாப்பிட்டேன்னா வந்து ஓகே இங்கே இருக்கிற ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ மெயினாக சிட்டியில் என்ன பண்ணுறானுங்க, கும்பகோணத்தில் இருக்கும் காஃபியை எடுத்துட்டு வந்து இங்கே விற்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறையை கொடுக்குறானுங்க. அதுவும் ஒரு ஒரு வேலை தான். கரெக்டா? லைக் என்ன சொல்லலாம், இப்ப உனக்கு வந்து நீ பாக்குற, நீ என்ன சொல்லலாம், ஒரு ஒரு புது லைஃப் ஸ்டைல் வேணும்னா நீ வேற ஒரு இடத்துக்கு தான் போகணும். இருக்கிறத நீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா இப்ப என்ன சொல்லலாம், இப்ப இதுவே நம்ம டாபிக் விட்டு விலக வேணாம். இல்ல ஆக்சுவலா லைஃப் ஸ்டைல் விற்கிறானுங்க அப்படின்றதே வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன் தான். ஏன்னா இப்ப பாரு, இது பேர் என்ன, கொரியன் ப்ராடக்ட்ஸ் வருவான்டா, அப்படியே கொரியால இருந்து கூட்டு வரா மாதிரியே பேசுவானுங்க. அப்படியே எனக்கு கடுப்பா, உனக்கு என்ன கொரியா என்ன கொரியா என்ன கொரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். கொரியாவோட ஒரு ஹிஸ்டரி எடுத்து நீ பாரு, சைனா அளவுக்கு பெரிய ஹிஸ்டரி கொரியா கிடையாது, ஜப்பான் அளவுக்கு ஒரு பெரிய ரிச்சான ஹிஸ்டரி கொரியா கிடையாது. ஆனா கொரியன் ப்ராடக்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. அது எப்படிப்பா? ஆனா உனக்கு தெரியுமா, கொரியா தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட். ஐ மீன் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, அதாவது இருக்கிறதுலே காலனைஸ் ஆனதுல வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா காலனைஸ் ஆகி முடிச்சது. ஏன்னா அங்க அவங்க கல்ச்சரே ரொம்ப மறந்து போனவங்க. ஏன்னா இப்போ மாடர்னா இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய பக்காவான ஒரு 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 சொசைட்டினா வந்து கொரியா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு என்ன நல்லா தேவை நீ சொல்ல? மாடர்ன் சொசைட்டிக்கு என்ன தேவைன்னா ஷோ ஆஃப். வந்துட்டடா. ஓகே, அது இல்லாம இந்த உங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு வந்து இந்த ஒர்க் கல்ச்சர்ன்றது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ தப்பான விஷயமா பார்க்குறேன். ஓகே, நல்ல மேட்ரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி இருந்தான், இதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கறதுக்கு பிஃபோர் நான் மாடர்ன் சொசைட்டி என்னென்ன தேவைன்றதை நான் வேணா சொல்கிறேன் உனக்கு. அவங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டு. ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஈஸி அப்படின்றதுல நீ பார்த்தோன்னா கம்ஃபர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டும் கம்ஃபர்டபுளான டிரான்ஸ்போர்ட்டு. ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா வந்து இது ஒரு நிமிஷம் யாரோ உனக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, வீட்டில் தான் சார் இருக்கோம்.
ஏன்பா அமேசான் டெலிவரிக்காரன்பா, வீட்ல இருக்கீங்களான்னு கால் பண்றான்பா அவன். ஏன்பா பெல் அடிச்சா தெரியும் இல்ல நீ வீட்ல இல்லன்னு சொன்னா கொள்ளடிச்சுட்டு போயிடுவோம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியல இவனுங்களாம் என்ன கதைன்னு சொல்லிட்டு 2 வாட்டி கால் பண்றேன். பார்த்து எனக்கு என்ன வருது தெரியுமா, வோடஃபோன் ஸ்பேம்னு வருது. நான் என்னன்னு நான் நினைச்சுப்பேன். இல்ல ஆக்சுவலா அவங்க இது நிறைய ஸ்பேம் தான் வரும். ஏன்னா வந்து ரொம்ப காலர்ஸ் வந்து அன்னோன் காலர்ஸ்க்கே கால் பண்ணாங்கன்னா ஸ்பேம் ஆயிடும். இதோ பாரு அண்ணா இப்பதான் வந்து பெல் அடிக்கிறாரு. ஓகே, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு எதிர்பார்க்கறது வந்து ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படி நீ பார்த்தோன்னா வந்து உருவாகிறதா மெட்ரோ, ஃபாஸ்டான பஸ் ட்ராவல், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ட்ராவல். ஆமாம், அதர் பேர் மொத்தமாக வர வேண்டியதில் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுன்றது ஒன்று. ரெண்டாவது நீ பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸு. இருக்கு எனக்கு ஓடிபி நான் சொல்கிறேன் கையோட. 6578 அது முடியுறீங்களா? நானே முடிக்கிறேன். நன்றி வணக்கம். ஓகேவா, ஈஸ் ஆஃப் இது. அப்புறம் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸு. இப்போ எனக்கு வந்து ஒரு சோப்பு இருக்குது, எல்லாரும் ஒரே சோப்பு தான் வாங்குறாங்க, அது ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த சோப்பு வந்து எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு சோப்பு வேணும்னு எதிர்பார்ப்பேன். இல்லை அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இல்லை எனக்கு ப்ளூ கலரில் ஒரு சோப்பு வேணும்னு எதிர்பார்ப்பேன். எதுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்குறேன் நான்? எல்லாரும் மாதிரி எதிர்ப்பு இல்லாமல். அப்போ இல்லை கரெக்டு தான், ஒரு யூனிக்னஸ். ஸோ வெரைட்டி. நான் எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு இது இல்லாமல், அது வந்து நம்ம மண்டையில் ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துன்னு வர பண்ணுறாங்கன்றத விட நான் வந்து வெரைட்டி எதிர்பார்ப்பேன். எனக்கு ஒரே மாதிரி நிறைய இருக்கக்கூடாது, எல்லாரும் தான் வச்சுன்னுக்குறானுங்க, நிறைய இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ வெரைட்டி. வேற என்ன, இன்வால்மெண்ட். ஒரு குரூப்பில் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி, அதுதான் மாடர்ன் சொசைட்டி இருக்கு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஒன்று என்டர்டெயின்மெண்ட். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ சொல்றத சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு மாடர்ன் சொசைட்டி சீரியஸா ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு தேவையா? யோசிச்சு பாரு. இப்ப நான் இருக்கேன், மாடர்ன் சொசைட்டிக்கு என்னன்னா, நீங்க வந்து ஜெனரலா இருக்கிற என்ன சொல்லலாம், மாடர்ன் சொசைட்டின்றது வந்து இப்ப டிஜிட்டல் சொசைட்டியா மாறி டிஜிட்டல் சொசைட்டி அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து தேவை. ஆனா வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட் செல் பண்றான் பத்தி அவனுக்கு தேவை. நம்ம சில பேர் அனுப்பலாம், சில பேர்லாம் விளாக்ஸ் போடுறது காரணம் வந்து யாரும் வந்து அவங்க லாக் நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னா அவங்க பாக்குறது இல்ல. டே நான் அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டு தான் பாக்குறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட இப்ப சிம்பிள். இப்ப ஓகே, ஏன் வந்து கப்புள்ஸ் லாக்லாம் நிறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அது இது வரைக்கும் தரப்படாத ஒரு ப்ராடக்ட், மக்களுக்கு வந்து தரப்படாத ஒரு ப்ராடக்ட். எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படம் தான் இருக்கும். தரப்படாத ப்ராடக்ட்னா எண்ணி பார்த்தாலே ஒரு 4-5 படம் தான் வந்து இப்ப மோஸ்டா எடுத்தீங்கன்னா GVM படம் தான் வந்து இப்படி இருக்கும். நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாரு. என்னதுடா அது? சோப்பா, பேஸ்டா, ஃபெவிக்விக்கா? ஆமா, என்னடா ஃபெவிக்விக் வாங்கிட்டு இருக்கேன்? ஃபெவிக்விக் பெரிய பாட்டிலே கிடையிலப்பா, அதனால வந்து அமேசான்ல ஆர்டர் போட்டேன். நான் பார்த்தேன், சின்ன சின்னதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, ஒட்ட முடியலன்னாங்க, அதனால பெருசாக வாங்கிட்டேன் நான். பெருசாக கிடைக்க மாட்டேங்குதுப்பா, அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் சொல்லிட்டா, இப்போ நான் கடைக்கு போகிறேன் ஓகேவா, 5 கிலோ அரிசி மூட்டை கிடையாது. ஆமாம் 5 கிலோ அரிசி மூட்டை தான் இருக்கே தவிர 25 கிலோ அரிசி மூட்டை கிடையாது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். 200 கிராமுக்கு தான் வந்து அது இதுன்னு இருக்கு, 500 கிராமுக்கு இருக்கே தவிர 1 கிலோக்கு எதுவுமே கிடையாது. அதாவது வந்து நான் சொல்ல வர்றது வந்து பருப்பு அதெல்லாம் எடுத்துக்கினா, சக்கரை அதெல்லாம் எடுத்துக்கினா பெருசா வச்சுக்க மாட்டேன்றான். எல்லாத்தையும் சின்ன சின்ன சின்னதாக தான் வச்சுன்னுக்கிறான். நான் பெருசா வாங்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்கிட்ட தான் நான் போய் மாட்டணும். ஏன் இவன் வந்து சின்னதான் விற்கிறானே தவிர பெருசா விற்க மாட்டேன்றான்? நீ சொல்லு. சின்னது வித்தா உனக்கு வந்து நிறைய பேர் சின்னது வந்து இப்ப சிம்பிள் தான், அந்த ப்ராடக்ட் வந்து பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை வாங்குறவன் கம்மி,
சின்னதா இருந்தா மீடியமா இருந்து சின்னதா இருக்கிறவனும் மீடியம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவான், பெருசா இருக்கணும் வேற வழியிலேயே 4 மீடியம் வாங்குவான். 2 எக்ஸ்ட்ரீம் தான்டா. ஒருத்தனுக்கு நிறைய தேவைப்படும், ஒருத்தனுக்கு ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். ஆனா நடுவுல ஒரு ப்ராடக்ட் வச்சோம் வச்சுக்கோங்க, இவன் வந்து இது வந்து அதிகமா சரி கொஞ்சம் அதிகமா இருக்கே கம்மியான விலையில அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்குவான். அவன் வந்து சரி வேற வழி இல்ல ஒரு 4-5 சேர்த்து வாங்குவான், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்குவான். அவ்வளவுதான். நடுவுல இருக்கிறதுன்றது வந்து ஒரு பிரிட்ஜ் தான். காஸ்ட் பிரிட்ஜ், குவான்டிட்டி பிரிட்ஜ், ஆக மொத்த பிரிட்ஜ். ஆமா, சின்னதா இருக்கவனுக்கு இதுல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான் தேவைக்கு அதிகமா. பெரியவனா இருக்கவன் சரி ஓகே ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இந்த 4 பாக்ஸுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற குவான்டிட்டியில 20 ரூபா அவனுக்கு வந்து நஷ்டமாகும். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, அவனுக்கு தேவைப்படுது, அவனுக்கு அது தந்துதான் அவனுக்கு வேணும். இப்போ அந்த கமர்ஷியலைசேஷன் பாயிண்ட்ல நான் ஏன் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு வந்தேன்னு நான் சொல்லட்டுமா உனக்கு? இப்போ ஃபுட் பிளாகர்ஸே எடுத்துப்போம். என்ன சொல்லுவாங்க நீயே சொல்லு? நம்ம கும்பகோணத்துல அதே மாதிரி இது கும்பகோணம் சரி நம்ம கோடம்பாக்கத்துலன்னு வானுங்க. நான் வந்து அண்ணா நான் வந்து எம்ஆர்சி நகர்ல இருக்கிறேன்னு வச்சுக்கேன், ஓகேவா? நான் அடையாறு எம்ஆர்சி நகர் பக்கத்துல இருக்கிறேன். நான் போயிட்டு வந்து நம்ம கோடம்பாக்கம் அப்படின்னா வந்து இருக்குப்பா கோடம்பாக்கம் நான் யோசிப்பேன். புரியுதாங்க சொல்ல வருது? அப்போனா டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ தூரம் வரும்? 1 ஹவருக்குள்ளே போயிடலாம்ப்பா. அந்த 1 ஹவர்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு பார்த்தியா? 1 ஹவர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிகர், ஓகேவா? ஒரு எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் நீ 1 ஹவரில் பாயிண்ட் டு பாயிண்ட் போக முடிஞ்சிச்சுன்னா அந்த இடம் வந்து நம்ம இடமாயிரும். புரியுதா அவனுக்கு சொல்ல வருது? இப்போ ஏன் சொல்கிறேன்னா எங்கள் ஆஃபீஸ் வந்து இதுகிட்ட இருக்குது, ஓகேவா? தரமணி கிட்ட இருக்குது, சரியா? எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சிறுசேரின்னு வாங்க. புரியுதா அவனுக்கு? இப்போ வந்து நான் குரோன்பேட்டை பல்லாவரம் அந்த சைடில் இருக்கிறேன்னா நம்ம செங்கல்பட்டு அப்படின்வாங்க. இப்போ கொளத்தூர் வில்லிவாக்கம் அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம ரெட்டில்ஸு அப்படின்வாங்க. புரியுதா அவனுக்கு? எனக்கு எல்லாமே தூரம் தான், புரியுதா? அந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அது கிட்டையா மாறிடுது. ஏன்? அது 1 ஹவருக்குள்ள இருக்கு டிராவல் டிஸ்டன்ஸ். புரியுதா அவனுக்கு? ஸோ இப்போ நான் ஒரு கடையை நான் கோடம்பாக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றதன் காரணத்தினால் 1 ஹவர்ல அந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடிய இருக்கிற எல்லாருமே கஸ்டமராக மாற்றப்படுகிறது அந்த ஒரு வார்த்தையில். லாஜிக் புரியுதா அவனுக்கு? இப்போ நான் வந்து ஒரு ஒரு மல்டி குரோர் பிஸ்னஸ் வச்சுன்னுக்கிற ஒரு ஆள் கிடையாது. நிறைய கிளைகள் வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுன்னா நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்றேன். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வைக்கிறேன், நிறைய பிஸ்னஸ் பண்றேன், நிறைய காசு பார்க்குறேன். லாஜிக் புரியுதா உனக்கு? இப்போ என் கடை வந்து லோக்கலைஸ்டா ஒரு இடத்துல தான் இருக்கு. நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நான் பண்ற மார்க்கெட்டிங்ல நான் நிறைய பேரை கூட்டின்னு வர பார்க்குறேன், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேன்னா பல்கில் வாங்குறேன். பல்கில் வாங்கினா என்னாலுமே என்னோட ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். அதில் நான் ஒரு சின்ன ப்ராஃபிட் வைக்கும் போது நிறைய வால்யூமில் வைக்கும் போது வித்துட்டா நான் தான் கிங்கு. கரெக்டா? கரெக்ட். ஸோ ஓகே, இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த கன்சியூமர்ஸ்ன்றதோட என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த டாபிக் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னா, இப்போ நான் இருக்கேன், என்ன வந்து எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றது எனக்கு மூளை இருக்குன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் வாங்கலை. கரெக்டா? இப்போ வந்து ஒருத்தனால வந்து டெசிஷன் எடுக்க முடியல, ஓகேவா? ஒருத்தனால யோசிச்சு டெசிஷன் எடுக்க முடியலன்னு ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு நான் இப்போ பைக் வாங்குறதுக்கே போகிறேன்னா 3 பேர் போகிறானுங்க வச்சுக்கோ. தம்பி மைலேஜுக்குன்னா அது வாங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு 150cc வண்டியை நான் வந்து இறக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி தம்பி ஸ்டைலாக இருக்கும்ப்பா 400cc வண்டி வாங்குப்பா அப்படின்னு நான் விற்கலாம். இன்னொருத்தன்ட்ட என்ன சொல்லலாம்னா தம்பி ஸ்பீடாக இருக்கும்பா வண்டி, பார்க்க கிளாஸோட ஸ்பீடாக பின்னாடி புனெல்லாம் போட்டு போகலாம்ப்பா அப்படின்னு 200cc ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை நான் விற்க ட்ரை பண்ணலாம். இப்போது எந்த டெமோகிராஃபிக்கோ இல்லை எந்த மைண்ட் செட்டில் ஒருத்தர் வருவானோ அதான் வாங்கிடுவானே தவிர அவனுக்கு அது தேவையான்றது யோசிக்கிறது கிடையாது. சிம்பிளாக பார்த்தோம்னா சிட்டிக்கு பெஸ்ட்டு வந்து ஸ்கூட்டர் தான். எவன் என்ன வேணா சொல்லிட்டோம்,
ஒரு பொருளை எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறதுக்குன்றது சிட்டிக்கு ஸ்கூட்டர் தான். எல்லாருமே முதல்ல ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டு ஒரு பைக்குக்கு போக மாட்டாங்க. ஒருத்தரோட என்னதான் வந்து நான் உங்களோட ஒரு ஓகே உங்க பைக் பிடிச்சிருக்கு நீங்க வாங்குங்க, நான் இன்ட்ரெஸ்ட் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா ஒரு வீடு அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு மெயினா தேவைப்படுறது ஒரு ஸ்கூட்டர். ஏன்னா ஒரு பொருள் எடுத்துன்னு போயிட்டு போறதுக்கு கஷ்டப்படணும் தெரியுமா? ஒரு வீட்டுல ஒரு ஸ்கூட்டர் இல்லைன்னா, ஒரு வீட்டுல 2 பைக் இருக்குன்னு வச்சுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல உனக்கு. யோசிச்சு பாரு, வீட்டுக்கு போற பைக் தான் இருக்கு, காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாங்க, அரிசி வாங்கிட்டு வர சொல்றாங்க, நீ எப்படி எடுத்துன்னு போனீங்க? இது 2 பைக்ல ஸ்டாண்டிங்லயே பிடிச்சிட்டு வரும். ஐடியா புரியுதா உனக்கு? ஒரு ப்ராடக்ட்டை விற்க பாக்குறாங்கல்ல, உனக்கு தேவையா? நீ என்னோட கஸ்டமரா? ரியலாவே உனக்கு இது தேவையா? ஸோ ஒரு கஸ்டமருக்கு இது தேவை, இது தேவையில்லை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. விற்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. அதை நான் இங்கே ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன் நான். ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன், உனக்கு இது தேவையான்னு சொல்லிட்டு யோசின்னு நான் ஒருத்தங்கிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு அவன் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னு நான் அதை சொல்கிறேன். ஆனால் இங்கே யாரும் அப்படி பண்ண மாட்டேன்றாங்களே. வை யூ ஆர் ட்ரைங் டு செல் சம்திங், ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதுனால தானே. அப்போ ஏன் இத்தனை பேர் ப்ராஃபிட்டுக்கு ப்ராஃபிட் பண்றாங்க? உனக்கு காசு வேணும் அதானே. உனக்கு காசு என் பாக்கெட்ல இருந்து உனக்கு காசு வேணும் அதானடா உனக்கு. இங்க வா அங்க போ அப்படின்னு நீ சொல்றல, நீயுமே காசு ஃபர்ஸ்ட் வச்சுக்க, ப்ளீஸ் டார்ச்சர் பண்ணாத, ப்ளீஸ் ஹேவ் மை மணி.